எப்படி நம்ம ஸ்கெட்சிங்கு? சூப்பர்ல. இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோக்கள். இல்லை வில்லன்கள். ஹீரோவோ வில்லனோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவன் பேர் வடை, இவன் பேர் அஞ்சுமணி, இவன் தாங்க ஸ்கெட்சி. இது பேர் அவிச்ச முட்டை. அப்புறம் இவன் பேர் எனக்கு எந்த பட்ட பேரும் கிடையாது. ஓஹோ, இந்த பாட்டிக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. நம்ம அடுத்து போயிடலாம். சரி வாங்க, இவனுக்கு எப்படி இந்த பட்ட பேர் வச்சாங்கன்னு கேட்போம். பாரு, உங்களுக்கு எதுக்கு வடான்னு வச்சாங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க. காலங்காத்தால ஒரு நாள் ஒரு அண்ணன் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. நான் ஒரு தமாசுக்கு அன்னையிலிருந்து எனக்கு இந்த பேர் வந்துருச்சுங்க. அவ்வளோதானா? உங்களுக்கு எதுக்கு 5 மணின்னு வச்சாங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க. காலங்காத்தால 5 மணி ஆனால் படிக்க உட்காந்துருவேன், அதான். நம்புற மாதிரி இல்லையே. அதை நான் சொல்கிறேங்க. டெய்லி சாயங்காலம் கரெக்டாக 3 மணிக்கு நல்லா உருளைக்கிழங்கு பொரிச்சு திம்மா. 5 மணி ஆனா குசு விட்டுட்டான். ஆமா, உங்களுக்கு மட்டும் வராது பாரு. உங்களுக்கு எதுக்கு ஸ்கெட்சின்னு வச்சாங்க? இந்த கேங்கை பொறுத்தவரை நம்ம தான் எல்லாம். ஒரு பொருளை தூக்கனாலும் சரி, இல்லை ஒருத்தனை அடிக்கனாலும் சரி, அதுக்கு ஸ்பை பார்த்து பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு கொடுக்கறதுனால தான் என் பேர் ஸ்கெட்சு. என்னப்பா உண்மைதானே? உண்மைதான். உங்களுக்கு எதுக்கு அவிச்ச முட்டைன்னு வச்சாங்க? அதை நான் சொல்கிறேங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு கோழி முட்டை போட்டுச்சு. அதுக்கு ஸ்கெட்சு போட்டான். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை எடுக்கும் போச்சுல. அப்போ எடுக்கும் போகும்போச்சுல மாட்டிக்கிட்டீங்களா? பிளான் போட்டதியா ஸ்கெட்சு மிஸ் ஆகுமா? புடிய அதை எடுத்துகிட்டு வந்து ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. அப்போது எப்படி இந்த பேர் வந்துச்சு? சாப்பிட்டு முடித்த முட்டையோட இவனைத்தான் ஒரு மறைவாக போட சொன்னோம். ஓ, அதனால தான் இவனுக்கு அவிச்ச முட்டைன்னு பேர் வந்துச்சா? அது இல்லைங்க. ஏல் அதை நானே சொல்லுதேன். இவனில் என்ன தான் முட்டையோட போட சொன்னான்ல, நானும் ஒரு மறைவாக தான் கொண்டு போய் போட்டேன். அப்போன்னு பார்த்து கோழி வளர்த்த ஓனர் பார்த்தாரு. சரி ரைட்டு, மாட்டிக்க கூடாதுன்னு ஸ்கெட்சுக்கிட்ட வந்து ஐடியா கேட்டேன். அவன் சொன்னான், உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 முட்டையை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் வை போ. நானும் அவன் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து 3 முட்டையை எடுத்து யாருக்கும் தெரியாமல் அங்கே கொண்டு போய் வச்சேன். அதான் முட்டையை வச்சுட்டான்ல. அவன் எங்க பச்சை முட்டை வச்சான், அவன் முட்டையை அவிச்சு கொண்டு வச்சான். அப்புறம் கோழி வெஞ்சு பறிக்கல, கோழி வளர்ந்து இவனை பொறிச்சாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் கேட்க ஏன் முட்டையை அவிச்சு வச்சேன்னு சொல்லவே மாட்டேக்கான். அட ஏன்பா முட்டையை அவிச்சு வச்ச? அது ஏதோ அறியாத வயதுன்னு செய்த தவிர ஏன்னு தெரில. நம்ம நெக்ஸ்ட்டு போகலாமே. போகலாம். ஆமாம் தம்பி, உங்களுக்கு எந்த பட்ட பேரும் கிடையாதோ? சரி. கடைசியாக ஒரு கேள்வி. இந்த கேங்கு எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? ஒரு நாள் நம்ம ஸ்கெட்சு மேலே பொன்வண்டு பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு கையை வச்சிட்டாங்க. அதுக்கு ஸ்கெட்சு போட்டான். ஆனால் கடைசியில் ஸ்கெட்சையே போட்டுட்டாங்க. அன்னைக்கு விழுந்த அடிதான் இன்னைக்கு பெரிய இடியா, எரிமலையின் குழம்பா, அக்னி சிறகா,
உங்க முன்னாடி தண்டர் பாய்ஸா நிக்கிறோம்டா. பொன்வண்டு பாய்ஸ் தலைவன் வரான் பாரு. பாட்டுங்கிறோம்ல இந்த வயசுல தேன் விட்டுலாம் சாப்பிடலாமா? அதெல்லாம் நானே சாப்பிட்றேன். இங்கே பாரு, இனி இந்த மாதிரி பொன்வண்டு பாய்ஸ் ஏர்பின் பாய்ஸ்லாம் பேர் வைக்கிறது நிப்பாட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். சரியா? கிளம்பு. கிளம்பிக்கினேரு. என்னெல்லாம் முறைக்க? என்னெல்லாம் முறைக்க? என்னெல்லாம் முறைக்க? என்னது முறைக்கானா? மாப்பிள்ள கைப்பிடி பொருள் கீரில் எடுத்து போட்டுற போறேன் போல. அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. வா. ஸ்கெட்சே, இனி நம்ம தான் இந்த ஊருக்குள்ள பொன்வண்டு பாய்ஸ் தலைவனே தட்டியாச்சு. இனி நம்மளை மிஞ்ச எவம்ல இருக்கான்? ஒருத்தன் இருக்கான். என் வேலை அவெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சான் வச்சுக்கோ. ஏன் கொஞ்சம் நல்லவன் தான், இருந்தாலும் மோசமானவன். ஆனால் அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன தம்மு தண்ணி அடிப்பானா? இல்லை, தம்மு தண்ணி அடிக்கிறத பார்த்தா அவன் அடிப்பான். கிட்டாமணி வாரால எங்கிட்டாவது ஓடுறீங்களா? திருப்பி பக்கம் ஓடுங்களா? ஓடுங்க ஓடுங்க ஓடுறீங்களா? அவன் பேரன்ல யார் அது? மணி, கிட்டா மணி. அவன் நம்மளோட பெரிய பையன்ல. நம்மளும் நாளைக்கு பெரிய பையன் ஆனோடனே அப்படி தான் இருப்போம். ஆனால் நான் இந்த தம்மு தண்ணி அடிக்கிறவங்கள பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா. ஏன் நீ அடிக்க போறியா? அடிக்கலான்னு இல்லை, ஆனால் அடிப்போம். ஏல் வட, என்ன ஆச்சு? யாரில் ஒன்று அடித்தா? எல்லாம் ஒன்று தானே? பொன்வண்டு பாய்ஸ் ஒன்று அடித்தானா? இல்லை, அன்னைக்கு ஒருத்தனை சைக்கிளை மறைச்சி மிரட்டணுமே அவனா? ஏலே அவன் தமிழ பொண்ணுண்டு பாய்ஸே. நீ சும்மா இல்ல. ஏல் வட, யார்கிட்டன்னு சொல்ல போறியா இல்லையா? இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அடிக்கா போகிற? இல்லைல்ல, போ. என்ன நினச்சி சொன்னாதானே என்னன்னு கேட்க முடியும். எல்லாம் 5 மணி என்ன நடந்துச்சு? அவனை இதுல பார்க்க என்கிட்ட சொல்லல. சொல்லு, யாரு? ஏழு யாரெல்லாம் பார்க்குற? ராஜான கடையில் ஆள் நிற்கான்னு பார்க்கல. எதுக்குல? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரியா? நான் பீடி அடிக்க போகிறோம்ல. ஏழு உனக்கு மேலே முதல்ல அடிக்க? ஆமால. ஏழு நானும் கட்டா படிக்கல, எனக்கு கொஞ்சம் கூடல. உனக்கா? உங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டுனா என் பேரெலாம் சொல்லக்கூடாதுப்பா. அது எப்படில சொல்லுவேன்? அப்போ சரி, இந்தா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வா. நானா? ஆமாம், நீ தான். இந்தா அப்படி 2 ரூபா. சொக்கலால் பீடி 1. பீடி யாருக்குன்னு கேட்டால் மைண்டி தத்தாக்குன்னு சொல்லி போ 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 போ. ஏழு ஆள் யாரும் வந்தால் சிக்னல் கொடுக்குறேன். சரியா? இது வேறையா? இப்படி மாட்டி விட்டானே. ஒரு வேளை ராஜாருன்னு எங்கள் அம்மா கிட்ட போட்டு விட்டாருனா
சரி தைரியத்தை வச்சு போவோம். அண்ணே சொல்லு தம்பி, என்ன வேணும்? ஒரே ஒரு சொக்கா இப்படி ஒன்று கொடுங்கண்ணே. என்னது பீடியா? ஏ லஞ்சமணி, இந்த வயசுல பீடி அடிக்கல? அண்ணே எனக்கு இல்லைண்ணே, மாடி தாக்கு. என்னது மாயாண்டி தாத்தாக்கா? அவர் என்னைக்குல பீடி அடிச்சாரு? என்னத்துல புழுவுற? ஏ சரசு, அந்த 5 மணி நமக்கு ஒரு சத்தம் கொடு. இங்கிருந்து என்ன கனவு கண்டுட்டு இருக்க? போல. ஓ கனவா? ஏழு போல. இப்போ வேற இருல போறேன். என்ன ஒரு டிவி நல்ல படமே போட மாட்டேங்கான். சொல்லு தம்பி, என்ன வேணும்? சொல்லுப்பா, என்ன வேணும்? அட சொல்லு தம்பி, என்ன வேணும்? 2 ரூபாய்க்கு தானே மிட்டாய் கொடுக்குறேன். அட இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளோ நேரமாப்பா. இந்தா 2 ரூபாய்க்கு 2 தான் மிட்டாய். ஏழு என்னடா இது? தேவைப்பட உன்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? சொக்கால் பீடி 1. எவ்வளோ ரூபா கொடுத்தேன்? 2 ரூபா. இது இங்கே இருக்கு, அதை எங்க? ஓ அதான், அது ஒன்று வாய்க்குள்ள போய்ட்டு மாப்பிள்ள. ஸோ மாப்பிள்ள கோவப்படாதல. திடீர்னு எனக்கு பயம் வந்துருச்சுல. ஒரு வேளை ராஜாண்ணா எங்கள் அம்மா கிட்ட போட்டு விட்டாருன்னா அதான்ல பீடிக்கு பதில் இதான் வந்துட்டேன். ஒன்று போய் என் கூட சத்தம் பாரு, ஏன் தப்பு தான். இருந்த 2 ரூபாயும் போச்சு. இங்கே பாரு 5 மணி, நீ என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு பீடி வந்தாகணும். பீடி தானே மாப்பிள்ள, அதை நான் ரெடி பண்ணுறேன். என்கிட்ட கைவசமாக ஒரு ஐடியா இருக்கே. ஹேலு என்னத்தெல்லாம் தர்ற? அட இல்லை வரேன். எங்கே போச்சு? இங்கே தானே கிடக்கும். காசை கீசை போச்சு வச்சுருக்கானா? ஐ இந்தா இருக்கு. மாப்பிள்ள கிடைச்சிருச்சே. என்னடா இது? கட்டை பீடி மாப்பிள்ள. சொக்கலால் பீடி அடிக்க வேண்டிய வாயில இப்படி என்னை கீழே கடந்து எடுத்த கட்டை பீடியெல்லாம் அடிக்க சொல்றியல. வேணுமா வேண்டாமா? சரி குடு. தீப்பட்டி அம்மன் கோயில் இருக்கு, வா. பத்தவை மாப்பிள்ள. இல்லை உள்ள எடுக்காம வெளியே விடுத. உள்ளேலு மாப்பிள்ள, உள்ளேலு. என்னடா மாப்பிள்ள இது இப்படி இருக்கு? அப்படிதான் மாப்பிள்ள இருக்கும். உள்ளேலு. ஹீடு ஆள் யார் வராங்களான்னு பாருல. ஆமாம், இங்கே யார் வர போறா? நீ அடி. நீ அட்ரே. ஏம்ல உனக்கு வேண்டாமா? ஆமாம், இதில் எங்கே இருக்கு? இந்த இருக்குல்ல, இது அடி. இவன் ஒருத்தன் வந்துட்டாம்ல. எவன்லாம் கேட்குறல? வட யார்ல இவன் இங்கே வந்து கத்திட்டு கிடக்கான்? வெளியே வாங்கல. நீங்க வெளியே வரீங்களா இல்லை நான் ஓட்டுமால? என்னோட இவன் நீ பிரச்சனைக்கு என்ன கூப்பிடுறான்? ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தாமனே. சும்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கிட்டாமணி, என்ன மாப்பிள்ள அங்க எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை கேட்டேன். போல கிட்டாமணினா பெரிய ஆளா? போல பைஸ்ல
ஏழு தம்பிகளா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுங்கள், விட்டுறேன். ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தாம்ண்ணே. ஏய், உண்மையை சொல்ல. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதுல, அப்புறம் என்ன? ஏய், இங்கே வா. ஊது. நல்லா ஊதுல. போ. ஏய், நீ ஊதுல. எதுக்கு? ஏய், ஊதுல. இந்த வயசுல சரிக்குள்ள பீடி. மணி கிட்டாமணி. போதுமாப்பா? கேட்டாச்சா? சந்தோஷமா? நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல அவனுக்கு பீடி அடித்தா பிடிக்காதுன்னு. நான் ஏன்னா முன்னாடி வேணுக்குமாப்பா அடித்தேன். நானே ஏதோ தடவை ட்ரை பண்ணலாமே பண்ணேன். அதுவும் ஒரு ஓரமாக ஒரு மறைவாக தான் உட்காந்து அடித்தேன். அதுக்கு போய் அடிச்சு போட்டான். நான் பீடி அடித்தேன், அவனுக்கு என்னவா? அவன் மட்டும் தனியாக என் கையில் கொடுத்தான் சுத்தம். அப்போ இன்னைக்கு என்ன ஆளோடையா இருந்தான்? இல்லையே, தனியாக தான் இருந்தான். அப்போ இதுக்கு இன்னொரு தடவை தனியாக கிடைக்குமான்னு கேட்கான். அது வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு கண்ணு ஃப்ரீயாக இருக்கலாம், அதுக்கு தான். சரி வட, இதை இதோட மறந்துடு, அவ்வளவுதான். மறந்துடா? அப்படிலாம் மறக்க முடியாது. இவன் மேலே கை வச்சிருக்கான், இவனை திருப்பி அடிக்கணும். ஏல், அவன் நம்மளோட பெரிய பையன்ல. பெரிய பையன் தான். ஏல், நீ சும்மா இல்ல. ஸ்கூலில் வச்சு ஒரு பெரிய பையன் நீ அடித்தான்னு சொல்லி திருப்பி அடிக்கல. ஏல், அவன் ஒரு சப்பா பையன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவனையும் அடிக்கணும். தண்டர் பாய்ஸ் கூட வாரீங்க. இதுக்கெல்லாம் தண்டர் பாய்ஸ் கூட வராது. அப்போ எதுக்கு வருமா? ஏல், நீ சும்மா இல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம மேலே எவனாவது ஒருத்தன் கையை வச்சா திருப்பி அடிக்குன்னு சொல்லி தானே இந்த கேங்கே ஆரம்பித்தோம். இங்கே பாரு வட, கடைசியாக ஒன்று சொல்லுதேன். கிட்டாமணியை பேசிட்டு இந்த ஊரில் நம்மளால் நடமாட முடியாது. தேவையில்லாமல் சண்டைக்குன்னு சொல்லிட்டு இருக்காத. அவன் நம்மளால் அடிக்கவும் முடியாது. இல்லை, நீ அவனை அடிக்கணும்னு நினச்சா நீங்கள் போங்கப்பா, தயவு செஞ்சு நாளை விடுங்க. வாழ ஏழு விடல போட்டோம். இவன்ல நண்பன் 100 பேர் வந்தாலும் நின்று இடத்துல இருந்து அடி வாங்கணும். அவன் தான் நண்பன். அந்த கிட்டாமணி என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவன் 10 அடி அடித்தான்னா நம்மளால் 1 அடி அடிக்க முடியாதா? அந்த 1 அடியை வங்குன்னு பலமாக கொடுக்குறோம். ஆஹா, ஸ்கெட்சு. இப்போ அடி வாங்க ஸ்கெட்சு போட சொல்லுவானே. கிட்டாமணிக்கு நம்ம ஸ்கெட்சு போடுறோன்னு தெரிஞ்சா நம்மளுக்கு ஸ்கெட்சு போட்டுருவானே. நைஸாக எஸ் ஆகணுமே. என்ன ஸ்கெட்சு? ஒன்றும் இல்லையே. என்ன 100 பேர் வந்தாலும் நின்று அடி வாங்கலான்னு சொன்னேன். அதெல்லாம் நம்மளும் அடிக்கலாம், நீ ஸ்கெட்சை போடு. ஏழு ஸ்கெட்சுங்களே தெரில. அவன் தான் நீங்கள் அம்மங்கையில் போங்க, கிட்டாமணி அடிக்க ஏதோ பிளான் சொல்கிறோன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சான். எங்களை போனா எங்கே போயிருப்பான்? இதான் வராமலா? ஆனால் அவன் கூட ஏல் இவன் எதுக்குல இங்கே கூப்பிட்டு வந்த? இங்கே பார்வட, கிட்டாமணி ஒன்றும் ஸ்கூல் படிக்கிற பையனோ காலேஜ் படிக்கிற பையனோ கிடையாது. அவன் அதுக்கும் மேலே. நம்ம 4 பேரால் அவனை அடிக்க முடியாதுல்ல. சரி, அதுக்கு எதுக்கு இவனை இங்கே கூப்பிட்டு வந்த? நம்மக்கிட்ட ஆள் இல்லையா? இங்கே பார்வட, கிட்டாமணியும் உனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் அவனுக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவனுக்கும் பயனொன்று இருக்க தான் செய்யும். சரியா? என்னத்த புழுறான் அந்த ஸ்கெட்சு? அன்னைக்கு அந்த கிட்டாமணிக்காக போனான், இன்னைக்கு உனக்காக வந்திருக்கான். என்ன சொல்கிற? இங்கே பாருங்கப்பா. கிட்டாமணி நேற்று ஃபுல்லாக நோட்டம் பார்த்ததில்ல. காலையில் ஆனால் எங்கேயோ போகிறான். மதியம் ஆனால் எங்கேயோ போகிறான். சாயந்தரம் ஆனால் எங்கெங்கேயோ போகிறான். ஆனால் நைட் ஆனால் மட்டும் எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிறான்.
இவனை நல்லா வேவு பார்த்ததுல இவன் எப்போ எங்கே போனாலும் இவன் கூட ஒரு 2 பேர் துணைக்கிருக்காங்க. கிட்டாமணி ஒருத்தனே சமாளிக்க முடியாது, இதில் ஃப்ரெண்டு வேறையா? சொல்லப்போனால் அவன் வெளியே வர்றதே இந்த 2 பேரை பக்கத்தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கிட்டாமணி ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தனியாக வெளியே வரான். அது எங்க? காலையில் கொலைக்கு இருக்க. கொல்லைக்கு இருக்கையா? ஐய. ஆமாம், அன்னைக்கு வடையை அடிக்கும்போது கூட அவன் அதுக்கு தான் போயிட்டு வந்தான். மாப்பிள என்னல அவன் அன்னைக்கு அடிக்கல கை ஈரமா இருந்துச்சா இல்லை காஞ்சிருந்துச்சா? எதுக்குல கேட்க? இல்ல ஈரமா இருந்துச்சுன்னா அப்பனா தான் இருந்துட்டு கழுவிட்டு வந்திருக்கணும். ஒரு வேளை காஞ்சி இருந்துச்சுன்னா இல்ல மாப்பிள கல் எடுத்து தொடச்சிட்டு வந்திருக்கணும்னு சொன்னேன். சரி பிளான் பண்ணி இவ்வளோதான் பிளானு. சரி சொல்லு, நாங்கள் என்ன பண்ணணும்? நாளைக்கு விடிய காலையில் எல்லாரும் இங்கே வாங்க, அவனும் வருவான். ஸ்கெட்சி, எனக்கு ஒரு டவுட்டு. அவனுக்கு காலையில் கக்கா வந்தால் தான் நீங்கள் வருவான்? ஆமாம். ஒரு வேளை வரலண்ணா? அவனுக்கு கக்கா வரலனா வடை 1 அடித்து கக்கா வர வைப்பான். வரும், அவனுக்கு அக்கா வரும். வரலண்ணா நம்ம அடித்து வர வைப்பான். சரி நீ வரானா பாரு, நான் போய் பாக்ஸிங் ட்ரை பண்ணுறேன். லூசுப்ப. ஏழு வடை அந்த கிட்டாமடி வந்துட்டால. அவன் வந்துட்டான். எல்லாம் நான் சொன்ன இடத்துல போயிட்டு ஒழிங்கன்னா இன்னைக்கு அந்த கிட்டாமணியை கொல்லாம விடக்கூடாது. இன்னைக்கு பாத்துரும் அந்த கிட்டாமணியா இல்ல நம்ம தண்டு பாய்சானு. போ 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 போ. ஏழு நான் சிக்னல் கொடுத்தானே டக்குன்னு வாண்ணா. சரி. ஸ்கெட்சி என்னடா இது? இந்த அப்படி செத்தாண்டா அந்த கிட்டாமணி. ஏழு என்னடா இவனா ஆளையே காணும். ஸ்கெட்சு ஒழுங்கா பாத்தியா இல்லையால? பார்த்தம்ல, வந்தான், தூரத்தில் வந்தான். என்னத்த பாத்தியோ நீ? சி என்னால இப்படி நாருது? அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இன்னைக்கு காலையில் வேற போலையா, நேற்று நைட்டு வேற உருளைக்கிழங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள தள்ளிட்டேன். அதான் மாப்பிள்ள லைட்டாக முட்டிக்கு. ஏல் இங்கே தானே வருவான். ஸ்கெட்சு கிச்சு மிஸ் ஆயிராதுல்ல? ஏழு ஸ்கெட்சு போட்டால் மிஸ் ஆகாது தெரியும்ல. பார்ப்போம் பார்ப்போம். ரைட்டாக அவிச்ச முட்டை, இதுக்கு மேலே ஒப்பேராது. எங்களா போற? கிட்டாமணி வந்துட போறாம்ல. அவன் வரானோ இல்லையோ அதுக்குள்ளே எனக்கு வந்துடும் போல இருக்குல்ல. ஏல் 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 இந்தா வந்துட்டாம்ல. நான் தான் சொன்னோம்ல அவன் இங்கே தான் வருவான்னு. இருள அவன் கக்கா இருன்ட்டு வரட்டும், ஃப்ரீயாக வர விட்டு அடிப்போம். ஏலி சி வரமா போ. கிட்ட நாலு விட்டுருங்கண்ணே. எதுக்கு இப்படி வர்றான்? இவனையும் பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் பார்த்துட்டா கிட்டாமணியனா பார்த்துட்டா. எங்கடா இருக்கேன்? எங்கிருந்து கக்கா இருக்கும் போது கிட்டாமணியனா பார்த்துட்டாளே.
ஏய் கிட்டாமணி வரான், கிட்டாமணி வரான்ல. ஏய் அவன் பின்னாலேயே போய் அவன் மண்டையில் அடிச்சிரு. ஸ்கெட்சே, நான் அடி வாங்கினாலும் அவன் நெஞ்சுக்கு முன்னால இருந்து அடி வாங்கிக்கிறேன். யார்ல நீங்க? நான் தான். நீ கொடுத்த பகைய உனக்கு திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். அடிங்களா அவனை. அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு போறோம்ல. புரியல அவனை. அவன் தான் வந்ததுலேருந்து அடிச்சிட்டு இருக்கான். நம்ம பையில ஒருத்தன் அடிக்க மாட்டேக்கான்ல. கிட்டாமணி வந்துட்டேன். ஹோய் கிட்டாமணி நான் வெறும் ஸ்கெட்ச் மட்டும் தான் போட்டேன். அதை வடதாமனை உங்களை அடிக்க சொன்னா. அண்ணா அண்ணா கிட்டாமணி என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணா கிட்டாமணி என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணா விட்டுருங்கண்ணே. துரன் சொல்ல. அம்மா ஏல் பீடி அடித்தா கெட்டு பேருன்னு ஓன் அழுது சொன்னா நீ ஏன் கெட்டதுக்கு நான் அடிக்க வரல? இப்போவே பீடினா இதுக்கப்புறம் கஞ்சா அல்பியால. இந்த வயசுலேயே பீடி குடிச்சேன்னா ஒரு 40-45 வயசில் புற்றுநோய் வரும். அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக பேச வந்துடுவ. உன் குடும்பம் நடு ரோட்டில், உன் குழந்தை குட்டி கேட்கவே வேணாம். இல்லை ஏல் உனக்கெல்லாம் பேரம் பேத்தி பார்க்கணும் ஆசை இருக்கா எப்படி? ஒரு வாட்டை தான் பீடி அடித்தோம், அதுவும் கட்டை பீடி. அதுக்குள்ளவே என்னைய சாவடிச்சு என் குடும்பத்தை நடு ரோட்டில் நிறுத்தி என் பேர பேத்தி வரைக்கும் இழுத்துட்டானே. உங்களுக்கெல்லாம் இது கடைசியாக இருக்கட்டும். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை பாருங்கள். போங்க.
அப்புறம் இன்னொன்று, இனிமேல் பீடி அடிச்ச ஸ்கெட்சே எப்படி நம்மாடி? இதைத்தானல நான் அப்பவே சொன்னேன். அவன் அடித்ததை கூட தாங்கிக்கலாம்ல. ஆனால் அவன் கடைசியில் ஒரு வசனம் பேசினான் பாரு, அப்பா முடியலை. சரி ரைட்டு வா. வட இனிமேல் பீடி அடிப்ப? ஆமாம், அவன் தான் என் பேரன் பேத்தி வரைக்கும் இழுத்துட்டானே. இனிமேல் எங்கிட்ட அடிக்க?